أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ போன எபிசோட் பேசுகிறத ஒழுங்காக சிந்திச்சு பாருங்கள். நிறைய புது விஷயங்கள் உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டிருக்கிறவங்கன்னா புது விஷயங்களுக்கு தோத நீங்கள் புது மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். பழைய மனிதர்களாகவே இருந்து கொண்டு பழையபடியே ஓதிட்டு உட்காந்துருக்காதீங்க. எப்படி ஓத வேண்டும் என்ற முறையை முதல்ல நீங்கள் அறிஞ்சுக்கிறங்க. அறியத்துக்காக நீங்கள் பாடுபடுங்க. ஓது என்ற முறையை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். அப்படி பாடுபட்டால் அல்லாஹ் உங்களுக்கு 2:121 பிரகாரம் உங்களுக்கு வேதத்தை இறக்குவார். 2:121 நீங்கள் அடைஞ்சாதான் குரானை ஓத முடியும். 2:121 2:121 அந்த புத்தகத்தை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து அடையாமல் நீங்கள் போதையாக இருக்கின்றீர்கள். புரிஞ்சதோ? என்னைக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் அடையிறீங்களோ அன்னைக்கு போதையிலிருந்து தெளிவாகிவிட்டீர்கள். 4:43 அல்லாஹ் சொல்லியபடி ஒழுங்காக அப்ரோச் பண்ணுறதுக்கு, சலாத் அப்ரோச் பண்ணுறதுக்கு 2:121 நீங்கள் அடைய வேண்டும் அல்லாஹ்விடம் இருந்து. எழுதிங்க. 4:43 பக்கத்தில் 82, அதுக்கு பக்கத்தில் 2ல் 121, 7ல் 170 இதெல்லாம் எழுதிக்கணும். இப்போ படிக்கமா எது மட்டும் போகலாம். புது சூரா 43வது சூரா ஜக்ரூஃப். 43வது சூரா எடுத்துக்கங்க. எல்லாரும் 43 சாப்டர் 43 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆயத் ஹா மீம் 2. ஹா மீம். ஹா எதை குறிக்குதுப்பா? ஹக்கீம், ஞானம். இந்த ஞானம் யாருக்கு? மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு. முற்றிலும் ஈமான் கொண்ட மக்களுக்காக இந்த ஞான உபதேசம் இறக்கப்படுகிறது. நான் இந்த ஒரு அர்த்தத்தை சொன்னேன், நான் விளக்கத்தை சொல்லலை. இப்போ நான் சொன்ன நீங்கள் மறந்துடுங்க. மறந்துட்டு நீங்கள் ஹாண்டா என்ன, மீம்டா என்ன, என்ன காரணத்திற்காக இது ஆன தலைப்பாக போட்டிருக்கின்றான் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லணும். அதான் ஓதிருந்தோம். யாருமே சொல்ல விளக்கத்தை நான் சொல்கிறேன் பாருன்னு யோசித்து நீங்கள் ஆணும் பெண்ணும் எழுதுங்க. சரி, என்ன உண்மை யோசிச்சே சொல்லுங்க. சொல்லுங்க, அவ்வளோதான். அது இருக்குது. அவ்வளோ அரைப்பு குறையான வார்த்தை தான், அல்லாட வார்த்தை. ஹக் உண்மைதான். ஏன்னா தப்ப சரி சொன்ன கரெக்ட் தான், உண்மை தான். உண்மையை கொண்டு அந்த குரான் முழு உண்மையை கொண்டுள்ளது தான். இந்த குரான் முழு ஞானத்தை கொண்டு. ஹாமி யாசீன் வல் குரான் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்த குரான். அப்போ அந்த ஹக்கு உண்மைன்னு எப்போ நீங்கள் நிரூபிக்க போறீங்க? சொல்லியாச்சு. இது உண்மைன்னு எப்போ நிரூபிக்க போறீங்க? இது ஞானம்னு எப்போ நிரூபிக்க போறீங்க? ஞானம் என்ற என்ன அர்த்தமாக நாம் இது அறிந்து கொண்டோம். இவ்வளோ கேள்வி அதுக்குள்ள இவ்வளவுக்கு அர்த்தம் வச்சுக்கணும் நாம் பேசுவதற்கு முன்னர். இப்போ இருக்கு பார்க்குறாங்க. படி. சொல்லுங்க தம்பி. கல்வி ஞானம் எடுக்கலாம் சார். கல்வி ஞானம் ஹக்கியமா அல்ல இல்முல் ஹக்கீம் தான் சொல்றான். உங்களுக்கு தர்றான். இல்லை வாலிபத்தை அடைந்ததும் அவர்களுக்கு இல்முல் ஹக்கீமை அளித்தோம், கல்வி ஞானத்தை அளித்தோம். சரிதான். என்ன தப்பு இருக்குது? சொன்ன சரிதான். என்ன சிராஜ் சரியா?
ஒன்று இல்முல் ஹக்கீம் அல்லாஹ் சொல்றான். யூசுப் நபிக்கு வாலிபத்தை அடைந்ததும் இல்முல் ஹக்கீமே கல்வி ஞானத்தை அளித்தோம். கல்வி அல்லாஹ்வுடைய கல்வி, ரொம்ப படிக்கிற கல்வி, ஸ்கூல் படிக்கிற கல்வி கிடையாது. அல்லாஹ்வுடைய கல்வி, அல்லாஹ்வுடைய படிப்பு, அல்லாஹ்வுடைய புத்தகம். அந்த புத்தகம் முழுவதும் ஞானம் நிறைந்த புத்தகம். படி. 2 விளக்கமான இவ்வேதத்தின் மீது. 3 விளக்கமான இவ்வேதத்தின் மீது. விளக்கம் ஏல இருக்குது, ஹக்கீம்ல இருக்குது விளக்கம். விளக்கமான இவ்வேதத்தின் மீது. இந்த வேதம் முழுவதும் விளக்கமானது. அந்த விளக்கத்தை உடைய வேதம் விளக்கமான வேதம். ஒவ்வொரு சொல்லிட்டா இந்த மக்களுக்கு புரியல, விளக்கம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி போட்டாங்க. அவன் சொல்றான் விளக்கமான வேதம், தெளிவான வேதம், உண்மையான வேதம், ஞானம் நிறைந்த வேதம். 3 நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இதனை நாம் அரபி மொழி குர்ஆனாக நிச்சயமாக ஆக்கி இருக்கிறோம். இப்போ நீங்க அரபி மக்களுக்கு இதுவரை எந்த நபியும் வரல, எந்த புத்தகம் வரல. இவங்களுக்காக நீங்க எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நபிமார்களையும் தூதர்களையும் கித்தாபை அனுப்பியிருக்கிற. இந்த அரபி ஜனங்களுக்கு இது புத்தகம் அனுப்பலை, நபி அனுப்பலை, தூது அனுப்பலை. நீங்க அறிந்து கொள்வதற்காக உங்களுக்காக கடைசியாக ஒரு நபி, உங்க ஊர்ல இருந்து அரபி பேசக்கூடிய நபி. நீங்க பேசக்கூடிய மொழி அரபி மொழியில என்னுடைய ஆயத்துக்களை, என்னுடைய உபதேசங்களை நீங்க அறிந்து கொள்வதற்காக வேற மொழியில் நான் உங்களுக்கு இறக்கியிருந்தால் ஒன்று புரிஞ்சிருக்கா? ஒன்றுமே புரியல போட்டிருப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பாஷை தான் படிப்போம். நீங்க என்ன அஜமி வாழ்க்கை வேற எவ்வளோ ஒருத்த மொழியில போட்டிருக்கு சொல்றீங்க. அதுக்காக நீங்க புரிந்து கொள்வதற்காக அரபி மொழியில் இந்த குரானை இறக்கி வைத்தோம். 4 இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கிதாபில் இருக்கிறது. இந்த கிதாப் உம்முல் கிதாப், இதுக்கு பிள்ளை தாய் புத்தகம். இதுக்கு மேல ஒரு ஹெட் ஒன்று இருக்காரு. அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அளித்துள்ளோம். நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றது. அது எல்லாத்தையும் எடுத்து போட இது உங்களுக்கு போயிடும். அதனால் ஏற்கனவே எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. நாம் உங்க சொல்லவில்லை, சரித்திரங்கள் நாம் உங்க சொல்லவில்லை. எல்லாம் ரசிகர்கள் சொல்லிக்கிறோம். நீ படிச்சிருப்பீங்க. எல்லா நைமான ஹிஸ்ட்ரியும் சொன்னால் இந்த புத்தகம் பெருசாக போயிட்டே இருக்குது, வச்சுருக்கிறோம், பெருசாக போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு 10-19 நபிமார்கள், அவங்களை பற்றி விஷயங்கள், சில ஞானம் பெற்றவர்கள் அவங்களை பற்றி விஷயங்கள், சில உண்மையான சிறந்த பெண்மணிகள் 2 பேர் அவங்க விஷயத்தை வச்சு மொத்தமாக இதை கொடுத்துட்டேன். இதை நீங்கள் படித்தாலே இப்போது உம்முல் கித்தாப் விஷயத்தில் இறக்கலாம். நீங்கள் உம்முல் கித்தாப் இருக்குது, எல்லா விஷயமும் தாய் புத்தகத்து இருக்குது. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 6635 வசனங்களில் நாம் உங்களுக்கு அடித்திருக்கின்றோம். மிக்க மேலானதும் ஞானம் மிக்கதும் ஆகும். மிக்க மேலானதும் ஞானம் மிக்கதும் ஆகும். 5 நீங்கள் வரம்பு மீறிய சமூகத்தாராகி விட்டீர்கள் என்பதற்காக இந்த ஜிகீரை உங்களை விட்டு நாம் அகற்றி விடுவோமா? நீங்க வரம்பு மீறிய ஜனங்களா போயிட்டு இருக்கிறீங்கப்பா. என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாதுப்பா. எது எத்தனை நைமார்கள் அனுப்பினாலும் கேட்குறப்ப. அதுக்காக நான் ஜிக்கரை வர ஸ்டாப் பண்ணுறேன். அவங்களுக்கு உங்க போய் பயந்து கேட்க மாட்டுறாங்கப்பா. எத்தனை நபி வந்தாங்க, எதிர்த்தே பேசுகிறாங்கப்பா. அவங்க வேணாப்பா, இந்த புக்கு வேணா, இந்த ஜிக்கர் வேணா, சும்மா விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டீங்களா? நான் இறக்கித்தான் இருப்பேன். ஜிக்கரை யாராவது நல்லவங்க எங்கேயாவது வருவாங்க, அவங்க ஓதுவாங்க, படிப்பாங்க. நீங்கள் அல்லாஹ்க்கு விரோதியாக இருக்கிறதுனால இந்த ஜிக்கர் உங்களுக்கு தெரியாமலோ அல்லது உங்களுக்கு இறக்காமல் ஆக்கி வச்சுட்டீங்களா? அதுப்பா இறங்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலை செஞ்சுட்டே இருங்க, நான் ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நபிமார்கள் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 6 அன்றியும் முன்னிருந்தோர்களிடமும் நாம் எத்தனையோ தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். 7 ஆனால் அவர்களிடம் வந்த நபி ஒவ்வொருவரையும் அவர்கள் பரிகாசம் செய்யாது இருக்கவில்லை. எவ்வளோ பேர் அனுப்பியிருக்கிறேன். எல்லாம் என்னுடைய நபிமார்கள், என்னுடைய தூதர்கள்.
எல்லாரையும் நீங்கள் பரிகாசம் கேலி கிண்டல் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். 8 எனினும் இவர்களை விட மிக்க பலசாலிகளான அவர்களை பிடியாக பிடித்து நாம் அழித்து இருக்கிறோம். இதை விட பெரும் பெரும் பலசாலிகள்லாம் இருந்தாங்க ஒரு காலத்தில். நீங்கள்லாம் சின்ன துக்கடா பசங்க, நீங்கள்லாம் அது பெரிய அழிச்சு அவங்கெல்லாம் அழிச்சிருக்கிறேன்னா அவங்க ஹிஸ்ட்ரிலாம் சொல்லலை. அது உங்களுக்கு கித்தாப் இருக்குது, நடந்த விஷயங்கள்லாம் கித்தாப் இருக்குது. இந்த ஒரு வாரம் சொல்லிட்டேன், இதை விட பெரும் பெரும் பலசாலிகள்லாம் இருந்தாங்க, எல்லாத்தையும் நான் அழிச்சிருக்கிறேன். முன்னிருந்தோரின் உதாரணம் நடந்தேறி இருக்கிறது. 9 நீர் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டார். யாவரையும் மிகைத்தவனும் யாவற்றையும் அறிந்தோனுமாகிய அவனே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். இப்படி கேள்வி கேட்டீங்கன்னே அப்படி கேளுங்க கிட்ட. எல்லாம் ஏற்று பேசுகிறாங்க. இந்த வானங்களை போய் படைத்தான் யாருன்னு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள் இவ்வாறு பதில் கூறுவார்கள். அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் செல்லும் பொருட் வழிகளை ஆக்கினான். என்ன பார்த்ததுக்கு? உங்களை விரிப்பாக ஆக்கி. உலகம் உருண்டை, பூமி உருண்டை வடிவமானது, ஆரஞ்சு பழம் போல இருக்கும். அதுல என்ன படம்? விரிப்பாக ஆக்கின்னு சொல்றோம். உருண்டையை விரிப்பாக ஆக்கின்னு சொல்றோம். நீ கண்ணால் பார்த்துட்டீங்க, பூமி உருண்டை வடிவமானது, சூரியன் உருண்டை வடிவமானது, வானங்கள் உருண்டை வடிவமானது, சந்திரன் உருண்டை வடிவமானது, மற்ற ஜூபிட்டர் என்னென்ன யுரேனஸ் புளூட்டோ அப்படிலாம் நிறைய பிளாட்டோ நிறைய கிரகங்கள் இருக்கின்றன, ஆர்பிட்ஸ் இருக்கின்றன, எல்லாமே உருண்டை வடிவமானது. காற்று உருண்டை வடிவமானது. இந்த மாதிரி இருக்குது. இப்போ படைச்சது கண்ணால் பார்த்துட்டீங்க. பண்ணலாம். இப்போ அது விரிப்பாக ஆக்கி என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நீங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம், லேடி அண்ட் உமன், ஆம்பளைங்க செய்ய சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. விரிப்பாய் விரிச்சோம்னா விரிப்பாக ஆக்கி என்ன அர்த்தம் இருக்கு? என்னப்பா? ஒண்ணு ஓடல. விரிப்பாதான் இருக்கு. வேகமா சொல்லாம என்ன விரிப்புனா என்ன? என்னப்பா உனக்கு புரியுது? யாருக்கு தெரியலப்பா? கஷ்டமா இருக்குது. வாழ்வதற்கு வசதியா இருக்கு, வாழ்வதற்கு விரிப்பா இருந்ததா? உங்களுக்கு பூமியை வாழ்வதற்கு தான், பூமியே எல்லாம் வாழ வச்சுக்கிறான். இந்த பூமி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பூமியை அவன் விரிப்பாக்கி, 4 பேர் படிங்க, அர்த்தம் படிங்க. விரிப்பாக்கி விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் செல்லும் பொருட் வழிகளையும் ஆக்கினான். நீங்க செல்வதற்குள்ள வழியையும் அப்பொழுதே ஆக்கிவிட்டாங்க. நீங்க வர்ற மனுஷன் என்னைக்கு வர போறான்? பூமியை படைக்கிறான். இப்பதான் படைக்கும் பொழுது எல்லா விஷயமும் படைச்சிட்டான். படைச்சிட்டு நீங்கள் நடந்து செல்வதற்கும், மாடு மேல குதிரை மேல உட்கார்ந்து செல்வதற்கும் வழியையும் அப்பமே ஏற்படுத்தி, இந்த வழி தான் நீ போகணும், இந்த வழி தான் வரணும். எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. நீங்க நடந்து செல்வதற்கும் பிரயாணம் செல்வதற்கும் அப்பொழுது உங்க கழுதையும் ஒட்டகமும் குதிரைகளும் தான் இருந்தன. அவன் அந்த மிருகத்து மேலே உட்கார்ந்துக்கிட்டு அவன் காட்டிய வழி அந்த வழியில தான் நீங்கள் வேறு ஊருக்கு போகணும் வரணும். குறுக்க பாஞ்சிடாதீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பாஞ்சிடாதீங்க, இந்த வழியை தான் நீ மேற்கொள்ள வேண்டும் என்று வழியே நிர்ணயிச்சிட்டாப்பாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறான், பூமியை படைத்து என்ன சொல்கிறான், வழிகளையும் ஏற்படுத்தியிருக்கிறோம்னு படிச்சிருப்பீங்க. சரியா? இது படிச்சிருப்பீங்கல்ல? அது என்ன வழி?
அது என்ன வழி அது? பார்த்து ஒரு விஷயம்தான், ஒரு 2 வார்த்தை தான், அதில் அவ்வளோ விஷயம் உள்ள இருக்கு. அதுக்குள்ள அவன் தான் சொல்கிறான், பூமியை படைத்து நீங்கள் நடந்து செல்வதற்குள்ள வழி அமைத்தான், உன்னிடத்தில் பூமியை படைத்து வழிகளையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த வழி என்ன, இந்த வழி என்ன? அதாவது சார் அந்த வழி நேரான வழி தவறான 2 வழின்னு சொல்றாங்க. அதை சொல்றாங்க சார். நீங்கள் பாதை நடந்து விருப்பாக்கி நீங்கள் நடந்து செல்வதற்கு வழி ஏற்ப ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, அந்த வழி இது. இதை நேர் வழி அந்த வழி வராது, அந்த பேச்சுங்க வராது. குர்ஆன் வழி அல்லாஹ் வழி இது வராது. ஆகவே இதை சொல்லிட்டு எல்லாம் போட்டதில்ல. பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி அதில் நீங்கள் செல்லும் வழிகளையும் ஆக்கி. இதில் மனிதர்கள் நீங்கள் செல்லும் வழி ஏற்படுத்துகிறாங்க, செல்வதற்காக பிரயாணம் செய்வதற்கு வழி ஏற்படுத்து. அந்த வழி பூமியை படுத்து வழிகளையும் அமைத்திருக்கிறோம் என்றால் மழை நிச்சயமாக உண்டு. இந்த வழித்தடங்கள் வழிதாக மழை நீர் ஓடும். எப்படி அப்பமே எல்லாம் நிர்ணயிச்சுட்டான். மழை பெய்தால் இந்த பூமி தடுமாறி விடக்கூடாது, தண்ணீர் தேங்கி விடக்கூடாது. எக்காலத்திலும் அது மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது எப்படி வழிந்து ஓட வேண்டும், கடலில் போய் சேர வேண்டும் என்று அப்பொழுதே அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். இதுதான் சயின்ஸ், இதுதான் உண்மை. இந்த உண்மை தெரியாத இந்த மடக்கூட்டம், மனிதர்களாகிய முட்டாள் கூட்டம், எல்லா வழித்தரையும் அடைச்சி பில்டிங் கட்டாச்சு. 10 மாடி 12 மாடி பில்டிங் கட்டியாச்சு. நீ கட்டுறதுனால அடுத்த வழி மாற்றிக்கிறாது. அது நேரம் பில்டிங் மட்டும் பில்டிங்குள்ள 5-6 மாதத்தை உள்ள தண்ணி வந்துடும். அது எங்கேயும் போகாது. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. அல்லாவுடைய கேல்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. இந்த முட்டாள் மனிதர்கள் சரி, இன்ஜினியர்ஸையும் பார்த்துக்கிறோங்க. தண்ணி ஓடுற வழியை எவன் தடுத்தானோ இவன் நினச்சிக்கிட்டான் வேற பக்கம் தண்ணி ஓடி போய் நினச்சான் விட்டா பார்த்து எல்லா பில்டிங் தண்ணி வந்தது இல்லை. எல்லா வழித்தடங்கள்லையும் அடைச்சி பில்டிங் கட்டியாச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்லதான் அதுக்குள்ளதான் வரும். அந்த பில்டிங்கில் தங்குள்ள வந்துடும். மாட்டி சாப்பிட்டான். இதுதான் பூமியை படித்து வழியை ஏற்படுத்தினான். தண்ணீர் ஓடும் வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கின்றான். எங்கேயும் வாட்டர் ஸ்டாக்ன் ஆகக்கூடாது, மக்கள் கஷ்டப்படக்கூடாது. தண்ணி அது பாட்டுக்கு வேண்டிய அளவு பூமியை உறிஞ்சிக்கிட்டு மிச்சம் கடலை சேர்ந்துடும். மக்கள் எந்த குறைகள்லாம் வாழணும். இப்பேற்பட்ட வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி பூமியை படைத்திருக்கின்றான். இது நீங்கள் செல்லுகின்ற வழி. இந்த செல்லுகின்ற வழியை அகலப்படுத்திக்கிறங்க. நாளைக்கு வண்டி கார் எல்லாம் வரும், அதுக்கு இந்த வழியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ புதுசாக வழி ஏற்படுத்தாதீங்க. நின்று தான் நீங்கள் டேம் கட்டுறீங்க, அரணை கட்டுறீங்க, எல்லாம் தண்ணி இங்கே எல்லா பார்த்து முட்டி நிற்கிங்க. மழை பெஞ்சா இங்கே ஊரெல்லாம் தண்ணி, ஊரெல்லாம் தண்ணி. அல்லாஹ் சொல்லுகின்ற வழியை மட்டும் நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் தண்ணி நிற்காது. அவ்வளோ நீங்கள் எல்லாம் வீடு கட்டி வாசல் கட்டி பில்டிங் கட்டி எல்லாம் முடிச்சு நிற்கி. ஒரே ஐடி கம்பெனி முடிச்சது கதை முடிச்சாச்சு, எல்லாம் வாங்கிட்டாங்க வெளியே போய். இதெல்லாம் சிந்திக்கணுப்பா, இதெல்லாம் சிந்திச்சு ஓதணுப்பா. நீங்கள் பூமியை விரித்து வர்றாது சொல்லிடுறேன். நீங்கள் நடந்து போகிறீங்க, பூமி உருண்டையாக இருக்குது, எங்கேயா தறிக்கு வந்துடுறீங்களா? உருண்டையாக இருந்ததுண்டா நிற்கிறீங்க, ஒரு காலை எடுத்து வச்சிங்கன்னா கீழே தான் வரணும். நீங்கள் உருண்டையாக இருந்ததுண்டா அப்படி இல்லையே, உங்கள் கண்முறை விருப்பதான் இருக்குது. அப்போ படைப்பத்தை எப்படி பற்றியில்ல, ஒரு பெரிய பந்து எடுத்துக்கணும், பந்து நில்லுங்கப்பா, அடுத்த காலையை வச்சு கீழே தான் போய் சரி விழுவீங்க. அப்போ பூமி உருளைதான்ப்பா, நீ அடுத்த காலை வச்சு கீழ் போகணும் இல்லையா? விரிப்பாக ஸ்ட்ரைட்டாக நல்லா படைச்சிக்கிற பூமி பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
எப்படி உருண்டையாக இருக்கிறது, நம்ம கீழே விழுவாங்க, பில்டிங் கட்டுறோம், அது கட்டுறோம், எல்லா இடத்துக்கு ஓடுற வாரம் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனாலும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அப்படிலாம் இப்போ யோசிக்கணும். இவன் தான் சயின்டிஸ்ட்டு. இதை சிந்திச்சு என்ன இப்படி இருக்க சொல்கிறான்னு பார்த்து என்ன காரணம், இப்போ காரணத்துக்கு வரணும். ஏன் இது விரிப்பாகவே எங்கே போனால் விரிப்பாகவே சமமாக இருக்குது. அது தூரம் பாங்க, கடல் கரை நில்லுங்கப்பா, பீச் ஷோரில் நில்லுங்கப்பா, ஒரு கப்பல் போகுதுப்பா, உங்கள் கண்ணு முன்னால் கப்பல் பெருசாக இருக்குதுப்பா, அது போக 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 அப்படி சின்னதாகி மறைஞ்சு போயிடுதுப்பா. ஏன்ப்பா மறையணும்? எதுக்குப்பா மறையணும் கப்பல்? சொல்லுங்கள், இப்போ சிம்பிளாக சொல்லுங்களேன், ஏன் மறையணும்? இப்போ சொல்லுங்களேன், பாதி ஆன்சர் சொல்லிட்டேன், இப்போ சொல்லுங்களேன், ஏன் மறையணும்? அதான் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், என் படைப்பை சிந்திச்சு பார்த்தீர்களா? அல்லாஹ் படைப்பை சிந்திச்சு பார்த்தீங்களா? என்னுடைய கிரியேஷனை சிந்திச்சு பார்த்தீங்களா? இந்த கிரியேஷன்ஸ் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சலாம்ப்பா. ஏன் இப்போ ஒரு கஷ்டம்? அல்லாஹ் இதை கண்டுபிடிச்சலாம்ப்பா. நீங்கள் அவள் படைப்பில் சிந்திக்கணும். என்ன செய்றீங்க இப்போ நீங்கள்? இவ்வளோ விஷயம் இருக்குப்பா அந்த ஓதுறதுக்கு, ஓதிட்டு இல்லை ஆயத்து ஓயிட்டு உட்காந்துக்கிட்டு உட்காந்து எந்த போய் இல்லைப்பா. என்ன சாதிக்கணும் குரான் போட்டிருக்குது, எதை நீங்கள் செய்யணும் குரான் போட்டிருக்குது, எதை நீங்கள் சிந்திக்கணும் குரான் போட்டிருக்குது, எப்படி நடந்துக்கணும்னு குரான் போட்டிருக்குது. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்னத்தை ஓதுறீங்க? எதுக்காக ஓதுங்க? அதையா சொல்லுங்க, எதுக்காக ஓதுறீங்க? என்ன காரணத்துக்காக ஓதிட்டு இருக்கிறீங்க? பார்த்தீங்களா? நம்ம செயல் எப்படி பார்த்தீங்களா? அதை ஒன்னையை பற்றி சிந்தி முதல்ல. உன் செயலை சரிதான முதல்ல பாரு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு குட்டுத்தனமாக நீ இதை வேலை செஞ்சிட்ருக்கிற. இப்படி செய்யாத. நான் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன். நீ என்னமோ வரல போயிட்டுருக்கிற. சரி போயிட்டு வாங்க, போயிட்டு நான் விட்டேன், நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான். ஆகவே நீ பூமி நடக்கிறீங்க, அது விரிப்பாக இருக்குது. எங்கே தடிக்கு வந்தீங்களா? உருண்டையாக இருக்குது, தடிக்கு வந்தீங்களா? ஏன் உழுவல? ஏன் ஒரு சொல்லுங்களேன், வேற கேட்டேன், யாரும் சொல்லுங்க. ஏன் இப்போ கப்பல் காணாம போயிடுது போக போக? அப்படி இருக்க வேண்டியதானே? சொல்லுங்க, ஏன் இப்போ தண்ணியில் போகுது? கடலில் பாருங்க, இப்போ பீச்சை போயிட்டு பாருங்க, கப்பல் போகுது, அப்படியே போகும், பெருசாக கண்ணு அப்படியே போக போக சின்னதாக போய் காணா போயிடும். அப்புறம் எங்கே போயிடுச்சுப்பா கப்பல்? சொல்றீங்களா? இந்த கேள்விகள்லாம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இதை சொல்ல பழகிருங்க, இந்த பதில் சொல்ல பழகிருங்க. இப்போ ஒரு நிறைய கேள்வி கேட்டேன். உருண்டையா இருக்கிறதுனால அது மறையுது சார். இந்த பூமி உருண்டையா இருப்பதினால் அது மறையுது. ஆமா. ஏன் எப்படி மறையுது? என்ன காரணத்துக்காக? என்ன சொல்லுங்க? அந்த ஷேப் அந்த இடத்துல உருண்டைக்கு தாண்டி போகும்போது நமக்கு கண்ணு தெரியாதமா, அது நேரா சார் தெரியும். அதாவது கப்பல் போகுது, போக 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 பூமி வளையுது, உருண்டையாக இருக்குது. அவ்வளோ தூரத்தை போய் லேசாக வளையுது பூமி. அப்படி வளையும் போது கப்பலும் வளைஞ்சு கீழ்ப்பக்கம் போகுது. நம்ம கண்ணிலேருந்து கப்பல் மறைஞ்சு போச்சு, கீழ்ப்பக்கம் இறங்கிடுச்சு. அந்த உருண்டையிலேருந்து மேலேருந்து அப்படி கீழே இறங்கிடுச்சு. அப்படி சுற்றி கீழ்ப்பக்கம் சுற்றி வேறு ஊருக்கு போகுது. நீங்கள் சொன்ன சரிதான், கரெக்டாக ஆன்சர் தான். தூரம் போக போக மறையில் அது வந்து வளைஞ்சி இறங்கிடுது. அப்படி உருண்டையாக இருக்கிறதுனால நம்ம கண்ணிலேருந்து கண்ணு காண போயிடுது. நம்மளுக்கு கப்பல் வந்து தெரியாமல் போயிடுது. இதுதான் அர்த்தம். அதுக்கு பூமி உருண்டை என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வழிமுறை. இதுதான் காரணம். சரி, பூமி ஒன்று சொல்லிட்டீங்க,
எப்படி எல்லாம் இப்போ தண்ணி பூமியை சுற்றி தண்ணி தானே, சரியாம்மா? பூமியை சுற்றி தண்ணி தானே. சரிதான் காக்கா. ம், சரிதான் காக்கா. இப்போ தண்ணி உங்களுக்கு காலுக்கு கீழே தண்ணி இருக்குது, காலுக்கு கீழே தண்ணி இருக்குது, காலுக்கு கீழே வானம் இருக்கின்றது. நல்லா சொல்ல யோசிப்பேன், எப்படி சிந்திக்கன்னு யோசிப்பேன். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கம்மா, இந்தியாவில் இருக்கிறீங்க, இப்போ சென்னையில் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு பெரிய தொலை, பெரிய பூமி நோக்கி பெரிய ஆழமாக தொலை, ஸ்ட்ரைட்டாக ஒரு தொலை போடுறீங்க. ஒரு ஆள் இறங்குற மாதிரி போகிறீங்கப்பா, போகிறீங்க, போட்டே போகிறீங்க, அப்படியே பூமி போகிறேன். கடைசியில் என்ன ஆகும்? போட்டே போகிறீங்க, தோண்டிக்கிட்டே போகிறீங்கப்பா, பூமிக்குள்ளே தோண்டிக்கிட்டே போகிறீங்க. கடைசியில் என்ன ஆகுது? வானம் தான் வரும், திருப்பி வானம் தான் சார் வானம் வரும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வானத்தில் இறங்கி வானத்துக்கு வந்துட்டீங்க. பூமியை ஓட்டை போட்டு அப்படியே தொலையை போட்டு ஓட்டிருந்தீங்கன்னா அப்படியே ஓட்ட திருப்பி மேலே வந்துடுறீங்க. மேலேருந்து இறங்கி கீழே போவான், கீழே மேலே வந்துடுறீங்க. சரியா? சொல்லு, புரியுதா? மேலேருந்து வானம், மேலே வானம் இருக்குது, ஓப்பன் பேஸ் ஓட்டை போட்டு போகிறீங்க. கீழே போய் இறங்கும் போது பொத்துட்டு வரும்போது கீழே திருப்பி வானமும் மேல் பக்கம் நிற்கிறீங்க. கீழ்ப்பக்கம் வரல, மேல் பக்கம் நிற்கிறீங்க. சொல்ல புரியுதா புரியலையா? இப்போ இப்போ டெல்லியிலேருந்து ஓட்டை போட்டு போனீங்கன்னா நேராக அமெரிக்காவில் போய் தலையை தூக்கி வந்துட்டுருவீங்க. அமெரிக்காவில் அங்கே கீழ்ப்பக்கம் போய் அது உருண்டை தான் இருக்குது. இந்த பக்கம் இந்தியா இருக்குது, அப்படியே சுற்றி வந்த பின்பக்கம் அமெரிக்கா, தென் அமெரிக்கா இருக்குது. நீங்கள் ஓட்டை போட்டு போனீங்கன்னா இந்த பக்கம் அமெரிக்கா வரும். சொல்ல சரியாக தப்பா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, எனக்கு சொல்கிறேன்னா உருண்டைக்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். உருண்டையானது என்று நிரூபிப்பதற்கு இந்த கப்பலையும் சொன்னேன், ஓட்டப்படுக்கையிலே போங்க. அது இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன்ப்பா, ஓட்டை போட்டாச்சுப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. இந்த பந்து இருக்குது, மேலே ஓட்டை போட்டு கீழே ஓட்டை வந்துச்சு. அந்த பந்தில் வந்து ஒரு சின்ன ஒரு உருண்டையை போடுறீங்க, என்ன ஆகும்? உருண்டையான ஒரு பொருள் மேலே ஒரு ஓட்டை போடுறீங்க, நேரம் ஓட்டை கீழே வரை பிச்சாச்சு, கீழே ஓட்டை மேலே பெரிய ஹோல் ஆயிடுச்சு. இந்த மேல் பக்கம் ஒரு பொருளை, சின்ன உருண்டையான பொருளை போடுறீங்க, என்ன ஆகும்? அது கீழே வரும், கீழே வந்துடும். சரியா சொன்ன? சரியா? நல்லா கேளுங்க. இப்போ உனக்கு கேள்வி கேட்க போகிறேன், ஒழுங்காக பதில் சொல்லுன்னு. இப்போ பொருளை காட்டிட்டேன், பெரிய பொருளை வச்சு, நல்ல பெரிய உருண்டையான பொருள். மேலே பக்கம் பெரிய ஓட்டை தொலையை போட்டு அப்படியே குழாய் மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே ஓட்டை வந்துருச்சுப்பா. மேலே வந்து அந்த போட்டோட ஒரு பொருளை போடுறீங்கப்பா, அந்த சர்ன்னு வந்து கீழ் பக்கம் வெளியே வந்தது. சரிதானே? இப்போ அடுத்த கேள்வி புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ பூமி எடுத்து சொன்னப்போ பூமியில் ஓட்டை போடுறீங்கப்பா, பூமியில் பெரிய ஓட்டை போட்டு கீழே ஓட்டை போட்டு உருண்டை, பூமி உருண்டை ஓட்டை போட்டாச்சு. போட்டால் ஒரு பொருளை போடுறீங்க, மேல் போட்ட ஒரு சின்ன பந்தை போடுறீங்கப்பா. அந்த பந்தை என்ன செய்ய வந்துச்சுன்னா, ஏதோ பொருளை போடுறீங்க, என்ன செய்ய அந்த பொருள்? கீழே வந்துருமா? எப்படி உதாரணம் சொன்னா அதே மாதிரி கீழே வந்துருமான்னு கேட்டேன். கீழே வந்துடும் இல்லையா? கீழே வர்றேன். ஆமாம், அதான் இப்போ உதாரணத்துக்கு உருண்டை சொன்னப்பா, பெரிய இரும்பில் செஞ்ச உருண்டை, நடுவில் பெரிய குழாயெல்லாம் ஓட்டை போட்டாச்சுப்பா. ஒரு பொருளை போடுறீங்கப்பா, டப்புனு கீழே வந்துடுது. இதே மாதிரி பூமியிலே ஓட்டை போட்டாச்சுப்பா, மேலேருந்து ஒரு பொருளை போடுறீங்கப்பா, அந்த பொருள் கீழே வந்து விழுந்துருன்னு சொல்றீங்க. சரிதானே? இப்போ நான் சொல்கிறேன், அதான் வராது, அதான் வராது. ஓட்டை வந்து நல்லா வரலாம், எந்த தடையும் இல்லை. ஒன்று பெரிய பெரிய குழாயை போட்டாச்சு,
சின்னோன்னு ஒரு துண்டை ஒரு மார்பிள் ஒரு பாய் போடுறீங்க இல்லை பக்கம் கீழே விழுந்துடணும், அது வராதுன்னு நான் இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்கிறேன். என்னப்பா சொல்லணும் புரிய எப்படி உனக்கு புரியலையா? இப்போ உட்காந்துருக்காத. இப்போ எல்லாம் சொல்லுங்க, நான் வராதுன்னு சொல்கிறேன்ப்பா, அவ்வளோதான். உதாரணம் சொல்லி தான் சொல்கிறேன். இந்த அதே பூமியை தொலை போட்டாச்சு, நீனே குதிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீ ஒரு ஆள் குதிக்கலாம், சொல்றன்னு வர்றீங்க, நீங்கள் வர மாட்டீங்க, இந்த பக்கம் வர இந்த பொத்தல் வழியாக கீழே வந்து விழுவ மாட்டீங்க என்று நான் சொல்லுகின்றேன். சிந்திச்சு பாரு, படிக்கமா. அவன் தான் இடையில கடல் இருக்கும்ல சார், தண்ணி கடல் மண் எல்லாம் வரும், எல்லாம் இருக்கு. அந்த தண்ணி இருக்கிறப்ப அந்த பொருள் அது மேலே நின்றுக்கும் அப்படிங்கிறவர். சரி, இரும்பு குண்டு போடுறீங்க, வருது, தண்ணி பத்து வராதா? நல்லா யோசிப்பா சொல்லுங்க. சரி, மிதக்கிறவரை மிதந்துக்கிட்டு இருக்கேன், நல்ல இரும்பு குண்டை நல்ல 2 கிலோ ஒரு இரும்பு குண்டை உருண்டே மேலே போடுறீங்க, டபட வந்து கேளுங்க, தண்ணியை பொத்து வந்து அமைதிகளை வந்து உழுவுனது. நான் வராதுன்னு சொல்கிறேன், வராதுன்னு நான் சொல்கிறேன். என்ன தம்பி, என்ன தம்பி? எங்க நிக்க அது? அது வராம எங்க நிக்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். இவ்வளோதான்ப்பா. ஏன்ப்பா நீங்கள் மற்றவங்க சொல்லாமல் இந்த அனுசு சொல்லல? ஏன் கேட்டேன், இழுக்கும். பூமி நடு மையப்பகுதி எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்குது. தண்ணி கடல் தண்ணி பூரா இழுத்துக்கிட்டு இங்கே வச்சுட்டு இருக்குது. அதான் தண்ணி கீழே விழுவாமல் அப்படியே பூமி சுற்றிட்டே இருக்குது. தண்ணி கடல் தண்ணி தண்ணியே அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குதா எல்லாம் சுற்றி நடு மையத்தை இழுத்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆண்டவன் இந்த பூமியை படைத்திருக்கின்ற எந்த பொருளும் கீழே விழுவார். மரம் செடி கொடி கீடு எல்லாம் நடந்து போனால் கீழே, நீங்கள் நடந்து போனாலும் கீழே விழுவாமல் காரணம் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் இழுத்துட்டு வரல. ஒரு காலை தூக்கிட்டீங்கன்னா அடுத்த கால் வைக்கிறவரையும் பிடிச்சிட்டு இந்த கால் பிடிச்சிட்டு இருக்கும், இந்த கால் வச்சு அடுத்த பிடிச்சிட்டு இருக்கும். கீழே விழுவாமல் இந்த பூமி காப்பாற்றிட்டு இருக்குது. அந்த உருண்டையாக ஒன்று போட்டிங்கன்னா அது வந்து மையப்பகுதியில் வந்து நின்றும். ஏன்னா இதுவும் இழுக்கு அதுவும் இழுக்கு, 2 இழுக்குமே அது நின்றும் பாருங்க, எந்த பொருள் நின்றும். அதுக்காக போட்டால் வராது, நடுவில் நின்று. புரிஞ்ச விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சிந்திக்க சொல்கிறான், படைப்பை சிந்திக்க சொல்கிறான். சிந்திச்சதுனால ஒரு விஷயம் வருது உங்களுக்கு, சிந்திக்கிறதுனா அப்படி வருது. எப்படிலாம் சிந்திக்கணும், என்ன மாதிரிலாம் படைச்சா எவனை படைக்க முடியும்? அப்போ படைச்ச எவனை ஒருத்தன் மகத்தானவன் இருக்கணும், யாவற்றையும் மீறக்கூடிய சக்தி படைத்தவன் இருக்கணும், யாராலும் ஜெயிக்க முடியாத இருக்கணும். அவனால தான் இந்த பூமி படைச்சிருக்க முடியும், வானங்கள் படைச்சிருக்க முடியும், நிச்சயம் தான் இறைவன் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உண்மைக்கு அழகான விளக்கத்தோட விடையோட வந்து நிற்கணும். இவன் தாண்டா இறைவன், யார் கிடையாதுறான்னு நீங்கள் அடிச்சு சொல்லு. இப்போ படித்து பார்த்து நீங்கள் இப்பொழுது சொல்கிறேன், அவன் உண்மையாக கேட்போங்க, தூய்மையாக்கிறனவா இவதான் வந்துட்டு இல்லை. ஒரு முயற்சி தன் நாடிய வரை, நான் படைத்ததை சிந்திக்க வரை, இந்த பேர் மனிதன் எனக்கு வேணும், உன்னை தூய்மைப்படுத்த, இப்போ உங்களுக்கு தூய்மைப்படுத்தும். இதுதான் தூய்மையாவதற்கு உள்ள எளிதான வழி. யாரோ கேட்டீங்களே எளிதாக கேட்டீங்க, அவங்க சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்க. எப்படி சிந்தனை செஞ்சால் எப்படி உதவி சேவை பார்த்துக்கிறேங்க. அவன் தான் படைப்பை சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான். இதெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லைன்னு சொல்கிறான், விளையாட்டுக்காக படைக்கவில்லைன்னு சொல்கிறான். அப்போ இதில் என்னமோ உண்மை இருக்கிறது யார் வேகமாக இறங்குகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுவார்கள். குரான் எளிதாக்கி விட்டு அவர்களுக்கு. இதுதான் குரானை ஓதுகின்ற முறை. இதை விட்டு சும்மா ஆயுதப்படுத்திட்டே இருக்காது, அது எந்த பிரயோஜனம் கிடையாது. பல வகையில் சிந்திக்கணும். அந்த மாதிரி அறிவை கொடுத்து அவங்க கொடுக்குறான், உள்ளுக்குள்ளே வச்சு படைச்சிக்கிறான். வெளி எவ்வளோ ஆயத்துக்கள் இருக்கின்றனவோ அவ்வளோ ஆயத்தை நிறச்சோக்கு இருதயத்தை வச்சுட்டான். வெளியே என்ன அதை விருது இருக்குது. கவலைப்படாமல் சிந்திங்க, வேகமாக சிந்திங்க, எல்லா விஷயம் வெளியே வந்துடும். ஒரு செகண்டில் ஆண்டவங்களை வேகமாக தன் நாடிய வரை என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஆசை இந்த ஆள் நிற்கிறான். இவர் உண்மைப்படுத்தனே இவனை தூய்மைப்படுத்திடுறான். தூய்மைப்படுத்தின மகத்தான உண்மைகள் குர்ஆன் விஷயம் அனைத்து உங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றது.
இதுதான் இப்போ குரான் ஓத முறையும் பின்பற்ற முறையும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய முறையும் இதை விட்டுட்டு நீங்களே என்னத்தையோ வடியை தயாரித்துக்கிட்டு அப்படி போனீங்க போயிடாது. அல்லாஹ் சொல்லித்தரணும். சரி சொன்னேன் முடிச்சிருக்கேன். 11. அவன் தான் வானத்தில் இருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கிறான். வானத்திலிருந்து அவன்தான் மழையை அளவோடு இறக்கி வைக்கின்றான். இப்போ அளவு கடந்து போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தா ஃப்ளட். என்ன அர்த்தம்? அப்போ அளவுன்னு சொன்ன பிறகு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்குது. என்ன அர்த்தம் இருக்கு? அளவோடு இறக்கி அர்த்தம் தெரியுதா இருக்காது? இப்போ ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு வார்த்தை எவ்வளோ விஷயம் உள்ள வந்து பாருங்கள். இதுதான் ஓதுகிற முறை. இப்போ இதெல்லாம் ஜாதியா மதம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ உண்மையை பற்றி பேசுகிறோமோ இதில் ஜாதி மதம் இது எதுவுமே கிடையாது. இதான் பேசலாம். மதம் கிடையாதுப்பா, ஜாதி கிடையாதுப்பா, சமயம் கிடையாதுப்பா, ரிலிஜன் கிடையாதுப்பா, விஷயமே வேறப்பா. யாரும் புரியலப்பா இன்னைக்கு. இப்போ அளவோடு இறக்கி வைக்கின்றான். என்ன பார்த்தோம்? அளவுண்டா அளவு இல்லாமல் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு எங்கே பார்த்தா ஆள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வரல, எல்லா பில்டிங்குள்ளேயும் வரல, எல்லாம் நாசமாவதை வந்து அளவோடு இருந்தானா கரெக்டாக குடிக்கிறது வந்து நின்று இருக்கு. ஏரி குழல் அது தண்ணி நின்று இருக்கு. ஏதோ சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். இல்லையே, அழிவோடு வருது. அழிவோடு இறக்கி வைக்கிறான்னு வரணும். அளவோடு சொல்றாங்க. எது அர்த்தத்துக்கு? என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். முடிச்சிருங்க. பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியை நாம் தாம் உயிர்ப்பிக்கின்றோம். அதனை கொண்டு இறந்து கிடந்த பூமியை நாம் தான் உயிர்ப்பிக்கின்றோம். எங்க உயிர்ப்பிக்க? அடிஞ்சிட்டு இருக்கு எல்லாமே. அளவில்லாம தண்ணீர் வந்து எல்லாம் அடிஞ்சிட்டு இருக்குது. அதை கொண்டு என்ன சொல்றாங்க? இறந்து கிடந்த பூமியை நாம் தாம் உயிர்ப்பிக்கின்றோம். இறந்து கிடந்த பூமி நாம் தான் உயிர்ப்பிக்கின்றோம். அப்புறம் இவ்வாறே நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள். நாளைக்கு கியாமத் நாள் அன்று அனைவரும் நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள். இப்போ இதுவரை நிறைய விஷயம் சொல்லிட்டோம். நிறைய சிந்திக்க வேண்டிய எக்கச்சக்கமாக இருக்குது. ஓதுகின்ற முறையை நீங்கள் மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி நீங்கள் லேட் பண்ணக்கூடாது. ஒழுங்காக சிந்திக்கணும், ஒழுங்காக ஓதணும், ஒழுங்காக கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கணும். சும்மா உட்கார்ந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லா கேள்வியும் பாதி பதில் சொல்லிட்டவங்களுக்கு. சில பேர் பதில் சொல்லிட்டீங்க, அது சந்தோஷம். அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பேசினெல்லாம் அடுத்த வாரம் மேற்கொண்டு சந்திப்போம், பேசுவோம். அதுவரை பொறுத்திருங்க, சிந்திச்சு பாருங்க. பேசினெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.